பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா யாரு இந்த மாரி கேவலமான விமர்சனங்கள வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? திமுகவினர் வைக்கிறாங்கன்னு சொன்னா கூட, திமுகவில் கேவலமாக, ஆபாசமாக, அருவருப்பாக பேசுவதற்கு 1, 2 பேர தவிர வேற யாருமே இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிப்படையாக தங்களை காட்டிக் கொள்ளாமல், வேறு 3வது நபர் ஒருவர் விஜய் அவர்களை எதிர்ப்பதைப் போல காட்டுவதற்காக, நாம் தமிழர் கட்சியிடமிருந்து சிலரை வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க இல்லையா? எங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பேசுவதற்கு வாய்கள் இல்லை. உங்களிடத்தில் பேசுவதற்கு வாய்கள் மட்டும் தான் இருக்கிறது. அத தவிர வேற ஒரு அம்மஞ்சல்லியும் பிரயோஜனம் இல்ல. அதனால எங்கள் அதிகாரத்தை, எங்கள் பொருளாதாரத்தை உங்களுக்கு வாடகைக்கு விட்டு, இல்லன்னா உங்களுக்கு அத தந்துட்டு, உங்கள் வாய்களை எங்களுக்காக எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த கட்சியிலேருந்து ஒரு 1, 2 பேர இவங்க எடுத்து வச்சு, சதா காலமும் விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறுகளையும், ஆபாசங்களையும் அவிழ்த்து விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இப்படி எதிர்மறையான விமர்சனங்களையும், அவதூறுகளையும் விஜய் மீது தெரிவிப்பதன் மூலம், திமுகவையோ அல்லது நாம் தமிழர் கட்சிகளையோ வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதல்ல. ஜனங்கள் மத்தியில் விஜய் அவர்களை குறித்து ஒரு தவறான பிம்பத்தை உண்டாக்க வேண்டும் அல்லது ஒரு தவறான எண்ணத்தை ஜனங்களிடத்தில் விதைக்க வேண்டும். இதான் அவங்களுடைய எண்ணம். இதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. ஏன்னா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அபத்தங்களையும், ஆபாசங்களையும் நம்புவதற்கு முதல் இவர்கள் தூய்மையானவர்களா? இல்லையா? இவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டவர்கள். ஜனங்களிடத்தில் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இல்லையா? இவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கே தெரியும். ஜனங்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஜனங்களிடத்தில் இவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதனால இவங்க சொல்றத நம்புறதே இல்ல. இன்னும் சொல்லப்போனா, இவர்கள் விஜய்க்கு எதிராக உண்மையே சொன்னாலும், இன்னைக்கு ஜனங்கள் நம்பக்கூடிய மனநிலைமையில் இல்ல. ஆனா, சதா காலமும் பொய்களை மட்டுமே சொல்லிக்கொண்டு, ஆதாரமற்ற செய்திகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தா யார் நம்புவா? ஆனா இவர்களுக்கு என்ன வேண்டும்? ஆதாயத்திற்காக இந்த அவதூறுகளை பரப்பக்கூடிய இந்த அ இந்த விமர்சகர்களுக்கு என்ன வேணும்னா, இவங்களுக்கு பொருளாதார ஆதாயம் அவ்வளோதான். அதை தாண்டி இவங்க நோக்கமாக வைத்திருக்கிறது என்னன்னா, நீங்கள் ப்ரொவோக் ஆகணும். நீங்க ட்ரிகர் ஆகணும். இவர்கள் தராதரத்திற்கு நீங்களும் இறங்கி இவர்களை விமர்சிக்க வேண்டும். உங்கள் ஆக்கப்பூர்வமான நேரங்கள், மற்ற ஆக்கப்பூர்வமான காரியங்களை ஷேர் பண்றதுக்கும், பேசுறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களோட ஆக்கப்பூர்வமான நேரங்கள், இவர்களுக்கு பின்னாக செலவிடப்பட வேண்டும். இதான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அத அநேகமாக நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இல்லையா? இவங்கள திட்டுறோங்கிற விதத்துல, இவங்கள கேவலமா பேசுறோங்கிற விதத்துல என்ன பண்றோம்னா, தினசரி இவர்கள் தராதரத்திற்கு நாமும் இறங்கி ஆபாச வார்த்தைகளை கமெண்ட்ல பண்ணிட்டே இருக்கிறோம். இப்படி பண்றதன் மூலம் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு இம்ப்ரஷன்ஸ்